குருதேவர் விஷ்ணு கோவிலுக்கு சென்றார். பக்தர்களும் உடன் சென்றனர். குருதேவர் சென்று ராதாகாந்தரை தரையில் வீழ்ந்து வணங்கினார். கோவிலை சேர்ந்த பிராமணர்கள், அதாவது உணவு சமைப்பவர்கள், நைவேத்தியம் படைப்பவர்கள், பக்தர்களுக்கு உணவு பரிமாறுபவர்கள் முதலியோர் பஜனையில் ஈடுபட்டிருப்பதை குருதேவர் கண்டார். அங்கு சிறிது நேரம் நின்று பாடலை கேட்டார். அது பாடுபவர்களை உற்சாகப்படுத்தியது. கோவில் முற்றத்தின் வழியாக திரும்பி வரும் பொழுது குருதேவர் பக்தர்களிடம், இதோ பாருங்கள், இவர்களில் சிலர் விலைமாதர் வீட்டிற்கு செல்பவர்கள், சிலர் பாத்திரம் தேய்ப்பவர்கள் என்றார். அறைக்கு வந்து இருக்கையில் அமர்ந்தார். பஜனை பாடியவர்கள் அங்கு வந்து குருதேவரை வணங்கினர். குருதேவர் அவர்களிடம், பணத்திற்காக நெற்றி வியர்வை கீழே சிந்த உழைக்கிறீர்கள், அதுபோல் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து ஆடி பாடி வியர்வை சிந்த வேண்டும். நானும் உங்களுடன் சேர்ந்து பாடி ஆடலாம் என்று எண்ணினேன். ஆனால் அங்கு வந்து பார்த்தபோது தேவையான மசாலா எல்லாம் சேர்த்து பக்குவமாக தாளித்து எல்லாம் சரியாக இருந்தது. வெந்தயம் கூட சேர்க்கப்பட்டிருந்தது. எல்லோரும் சிரித்தனர். நான் சேர்ப்பதற்கு எதுவும் பாக்கி இருக்கவில்லை. நீங்கள் அடிக்கடி இதுபோல் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யுங்கள் என்றார். முகர்ஜி சகோதரர்கள் முதலியோர் குருதேவரை வணங்கி விடை பெற்றனர். குருதேவரது அறையின் வடக்கில் உள்ள சிறிய வராந்தாவின் அருகில் முகர்ஜியின் வண்டி வந்து நின்றது. வண்டியில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. குருதேவர் அந்த வராந்தாவின் வடகிழக்கு மூலையில் வடக்கு பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். பக்தர் ஒருவர் கையில் விளக்கேந்தி வழிகாட்டியபடி வந்தார். பக்தர்கள் வண்டியில் ஏறிக்கொண்டனர். அமாவாசை, கும்மிருட்டு. குருதேவருக்கு மேற்கில் கங்கை, எதிரில் நகபத், பூந்தோட்டம், தோட்ட வீடு எல்லாம் இருந்தன. வெளிக்கதவை அடையும் பாதை கிழக்கில் குருதேவருக்கு வலது பக்கமாக சென்றது. பக்தர்கள் ஒவ்வொருவராக குருதேவரை வணங்கிவிட்டு வண்டியில் ஏறிக்கொண்டனர். குருதேவர் ஒரு பக்தரிடம், அவனுடைய வேலைக்காக ஈசானை ஒருமுறை நினைவுபடுத்து என்றார். வண்டியில் ஆள் அதிகம், இழுப்பதற்கு குதிரை கஷ்டப்படும் என்று கண்ட குருதேவர், வண்டியில் இவ்வளவு ஆட்கள் கொள்ளுமா என்று கேட்டார். குருதேவர் நின்று கொண்டிருந்தார். அந்த பக்தவச்சலரை பார்த்தவாறே பக்தர்கள் கல்கத்தா சென்றனர். ஞாயிறு, செப்டம்பர் 21, 1884. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அறையில் பக்தர்கள் பலர் இருந்தனர். அவர்களுள் ராம், மகேந்திர முகர்ஜி, சுனிலால், மா ஆகியோரும் இருந்தனர். சுனிலால் பிருந்தாவனத்திலிருந்து சமீபத்தில்தான் திரும்பியிருந்தார். ராக்கால் மற்றும் பலராமுடன் அவர் பிருந்தாவனம் சென்றிருந்தார். ராக்காலும் பலராமும் இன்னும் அங்கிருந்து திரும்பவில்லை. நித்தியகோபாலும் அங்கேதான் இருந்தார். குருதேவர் சுனிலாலிடம் பிருந்தாவனத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். ராக்கால் எப்படி இருக்கிறான்? சுவாமி, இப்போது நன்றாக இருக்கிறான் என்றார் சுனிலால். நித்தியகோபால் வரவில்லையா என்று குருதேவர் கேட்டார். அவன் அங்கேதான் இருக்கிறான், பார்த்துவிட்டுத்தான் வந்தேன் என்றான் சுனிலால். உன் குடும்பத்தை யார் அழைத்து வருவார்கள் என்று குருதேவர் கேட்டார். பொறுப்பான ஒருவருடன் அனுப்பி வைப்பதாக பலராம் பாபு கூறியுள்ளார். யார் அவர் என்று சொல்லவில்லை என்றார் சுனிலால். பிறகு மகேந்திர முகர்ஜியுடன் நாராயணனை பற்றி குருதேவர் பேச ஆரம்பித்தார். அவர் பள்ளி மாணவர், 16, 17 வயது இருக்கும். குருதேவரை காண அவ்வப்போது வருவான். குருதேவரும் அவனை மிகவும் நேசித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நாராயணன் மிக எளிமையானவன் அல்லவா? எளிமையானவன் என்று சொல்லும்போது குருதேவர் பேரானந்தம் நிறைந்தவராக தோன்றினார். மகேந்திரர் கூறினார், ஆம் சுவாமி, அவன் மிகவும் எளிமையானவன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவனுடைய தாய் அன்று வந்திருந்தாள், ஆணவக்காரி. எனக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. அன்று நீங்கள், கேப்டன் விஸ்வநாத் எல்லாம் வந்ததை அவள் கவனித்தாள். இங்கே வருவது நாராயணனும் தானும் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொண்டாள். எல்லோரும் சிரித்தனர். அறையிலிருந்த கற்கண்டை பார்த்து, ஆஹா, அருமையான கற்கண்டு என்றாள். அதிலிருந்தே இங்கு சாப்பாட்டிற்கு குறைவு ஒன்றுமில்லை என்று கண்டு கொண்டாள். அவள் முன்னாலேயே நான் பாபுராமிடம்,
நாராயணனுக்கும் உனக்கும் இந்த இனிப்பை எடுத்து வை என்று சொன்னேன். அப்பப்பா, இங்கே வருவதற்கான படகு கட்டணத்திற்காக நாராயணன் தன் தாயாரை என்ன பாடுபடுத்துகிறான் தெரியுமா என்று கணுவின் தாயும் பிறரும் என்னிடம் கூறினர். திருமணம் செய்து கொள்ளுமாறு நாராயணனிடம் சொல்லுங்கள் என்று அவனது தாய் என்னிடம் கூறினாள். அதற்கு நான், இதெல்லாம் அவரவர் தலைவிதியை பொறுத்த விஷயம், இதில் நான் ஏன் தலையிட வேண்டும் என்று கூறிவிட்டேன். எல்லோரும் சிரித்தனர். அவள் விடவில்லை. இவன் பாடங்களை சரியாக படிப்பதில்லை, நன்றாக பாடங்களை படிக்குமாறு சொல்லுங்களேன் என்று கூறினாள். உடனே நானும் நாராயணனிடம், டேய் நன்றாக படிடா என்று சொன்னேன். என்றாலும் அவள், இன்னும் சற்று வற்புறுத்தி சொல்லுங்களேன் என்றாலே பார்க்கலாம். அனைவரும் சிரித்தனர். சுனிலாலிடம், ஏனப்பா கோபால் வருவதில்லையே, ஏன்? அவனுக்கு இரத்த பேதி என்றான் சுனிலால். மருந்து சாப்பிடுகிறானா என்று குருதேவர் கேட்டார். அன்று குருதேவர் கல்கத்தா ஸ்டார் தியேட்டரில் சைத்தன்ய லீலை நாடகத்தை பார்க்கப் போவதாக இருந்தார். மகேந்திர முகர்ஜி தமது வண்டியில் அழைத்து செல்வதாக ஏற்பாடு. எங்கே உட்கார்ந்தால் நன்றாக தெரியும் என்பது பற்றி பேச்சு வந்தது. ₹1 கட்டணத்தில் சென்றால் நன்றாக பார்க்கலாம் என்று ஒரு சிலர் கூறினர். ஆனால் ராம், ஏன், அவர் பாக்ஸில் அமரட்டும் என்றார். குருதேவர் சிரித்தார். நாடகத்தில் விலைமாதர்கள் நடிக்கிறார்கள். சைத்தன்யர், நித்யானந்தர் போன்ற பாத்திரங்களையெல்லாம் அவர்களே ஏற்றுள்ளார்கள் என்று ஒரு சிலர் கூறினர். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், நான் அவர்களை பராசக்தியின் வடிவமாகவே காண்கிறேன். அவர்கள் சைத்தன்யராக நடித்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது? தக்கையால் செய்யப்பட்ட சீதாப்பழத்தை பார்க்கும்போது உண்மையான சீதாப்பழத்தின் நினைவு வருகிறது. ஒரு சமயம் பக்தன் ஒருவன் சாலை வழியாக சென்று கொண்டிருந்தபோது ஓர் இடத்தில் சில கருவேல மரங்கள் நின்றன. அவற்றை கண்டதும் அவன் பரவசத்தில் ஆழ்ந்தான். சியாமா சுந்தர் கோவில் தோட்ட மண்வெட்டி கைப்பிடியை இந்த மரத்தில்தான் செய்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. கூடவே கிருஷ்ணரின் நினைவும் வந்தது. பலூன் பறக்க விடுவதைக் காண ஒருமுறை என்னை கல்கத்தா மைதானத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே ஒரு ஆங்கிலேய சிறுவன் மரத்தில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான். அவனது உடல் 3 இடங்களில் வளைந்திருந்தது. அவனை அந்த நிலையில் பார்த்ததும் எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு எழுந்தது. அப்படியே சமாதியில் ஆழ்ந்து விட்டேன். சைத்தன்ய தேவர் ஒரு சமயம் கிராமம் ஒன்றின் வழியாக சென்று கொண்டிருந்தார். அந்த கிராமத்தின் களிமண்ணை கொண்டுதான் கோல் வாத்தியம் செய்யப்படுகிறது என்பது அவருக்கு தெரிய வந்தது. அதை கேட்டாரோ இல்லையோ பரவசத்தில் ஆழ்ந்துவிட்டார். கருமேகத்தையோ மயிலின் கழுத்தையோ கண்டால் ராதையால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வில் ஆழ்ந்து புற உலக நினைவை இழந்து விடுவாள். குருதேவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு பேச ஆரம்பித்தார். ராதையின் மகாபாவனை. கோபியரின் பிரேம் பக்தியில் ஆசைக்கே இடமில்லை. சரியான பக்தன் எந்த ஆசையும் கொள்ள மாட்டான். தூய பக்தியை மட்டுமே அவன் பிரார்த்திக்கிறான். எந்தவித அதிசய சக்தியையோ சித்திகளையோ அவன் விரும்புவதில்லை. சித்திகள் பெரும் தொந்தரவு பிடித்தவை. நங்கடா எனக்கு போதித்தார். ஒரு சித்தர் கடற்கரையில் அமர்ந்திருந்தார். அப்போது திடீரென்று புயல் காற்று வீசியது. புயல் அவருக்கு இடைஞ்சல் விளைவித்ததால் அவர் புயலே நில் என்று ஆணையிட்டார். சித்தரின் வாக்கு பொய்க்க நியாயமில்லையே. உடனே நிறைவேறியது. கடலில் ஒரு கப்பல் விரித்த பாயுடன் பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. புயல் திடீரென்று நின்றுவிடவே கப்பல் கவிழ்ந்து கடலில் மூழ்கியது. கப்பலுடன் பயணிகள் அனைவரும் கடலில் மூழ்கி இறந்தனர். இத்தனை பேரையும் கொன்ற பாவம் அந்த சித்தரை அடைந்தது. அந்த பாவத்தின் விளைவாக சித்திகள் அவரிடமிருந்து விலகின. அவர் நரகத்திற்கும் செல்ல நேர்ந்தது. ஒரு சாதுவிற்கு மகத்தான பல சித்திகள் வாய்த்திருந்தன. அதன் காரணமாக அவர் ஆணவமிக்கவராக இருந்தார். எனினும் அவர் நல்லவர், தீவிரமான தவம் செய்தவர். ஒரு நாள் கடவுள் ஒரு துறவியின் வடிவத்தில் அந்த சாதுவிடம் சென்று, சுவாமி, தாங்கள் பல சித்திகளை பெற்றிருப்பதாக கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். சாது துறவியை மரியாதையுடன் வரவேற்று அமர செய்தார். அப்போது அந்த வழியாக ஒரு யானை போய்க் கொண்டிருந்தது. அதை கண்ட துறவி சாதுவிடம்,
சுவாமி, தாங்கள் விரும்பினால் இந்த யானையை கொல்ல முடியும் அல்லவா என்று கேட்டார். அதற்கு சாது, ஓ, முடியுமே என்று பதிலளித்தார். பிறகு சிறிது மண்ணை கையில் எடுத்து யானையின் மீது வீசினார். யானை துடிதுடித்து இறந்து வீழ்ந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த துறவி, ஆஹா, தங்களுக்குத்தான் என்ன சக்தி, என்ன சக்தி, ஒரு யானையையே கொன்றுவிட்டீர்களே என்று பாராட்டினார். அதை கேட்ட சாது பெருமையுடன் சிரித்தார். பிறகு துறவி அவரை பார்த்து, சரி, இந்த யானையை மீண்டும் பிழைக்க செய்ய முடியுமா என்று கேட்டார். அதையும் செய்ய முடியும் என்று பதில் சொல்லிவிட்டு முன்பு போலவே சிறிது மண்ணை கையில் எடுத்து யானையின் மீது வீசினார். மறுகணமே யானை படபடவென எழுந்து நின்றது. இப்போது துறவி அந்த சாதுவிடம், சுவாமி, தங்கள் சக்தி அபாரமானதுதான். ஆனால் உங்களை ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் யானையை கொன்றீர்கள், பிறகு பிழைக்க செய்தீர்கள். இதனால் உங்களுக்கு கிடைத்த லாபம் என்ன? உங்களுக்கு என்ன நன்மை வந்தது? இதனால் நீங்கள் என்ன பகவானை அடைந்தீர்களா என்று கேட்டு மறைந்தார். தர்மத்தின் போக்கு நுட்பமானது. ஆசை இம்மியளவு இருந்தாலும் கடவுளை பெற முடியாது. ஓர் இழை பிரிந்திருந்தாலும் கூட நூலை ஊசியில் கோர்க்க முடியாது. நண்பா, என்னை நீ அடைய விரும்பினால் 8 சித்திகளில் ஒன்று உன்னிடம் இருந்தால் கூட உனது விருப்பம் நிறைவேறாது என்று ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். விஷயம் என்ன தெரியுமா? சித்திகள் இருந்தால் ஆணவம் வருகிறது. அவன் இறைவனை மறந்து விடுகிறான். ஒரு மாறுகண் பணக்காரன் இங்கே வந்திருந்தான். அவன் என்னிடம், நீங்கள் ஒரு பரமஹம்சர், நல்லது, நீங்கள் எனக்கு ஸ்வத்தியனம் செய்து வைக்க வேண்டும் என்றான். என்ன அற்ப புத்தி! பரமஹம்சர் என்று என்னை அழைத்தான். அதே சமயம் ஸ்வத்தியனம் செய்து வைக்க வேண்டும் என்றும் கேட்கிறான். ஸ்வத்தியனம் செய்து நன்மை உண்டாகும்படி செய்வது ஒருவித சித்தி. ஆணவம் இருந்தால் இறை அனுபூதி ஏற்படாது. ஆணவம் எத்தகையது தெரியுமா? ஒரு குன்றின் உச்சி போன்றது. அங்கே மழை நீர் தங்குவதில்லை, கீழே ஓடிவிடுகிறது. பள்ளத்தில்தான் அது தேங்கி நிற்கும். அங்குதான் செடிகள் முளைக்கும், மரமாகும், பழங்கள் தரும். எனவே நான் ஹாஸ்ராவிடம், எனக்கு எல்லாம் தெரியும், மற்ற அனைவரும் முட்டாள்கள் என்று நினைக்காதே. எல்லோரையும் நேசிக்க வேண்டும். யாரும் அந்நியன் அல்ல. எல்லா உயிர்களிலும் அந்த ஹரிதான் இருக்கிறார். அவரை தவிர எதுவும் இல்லை என்று சொன்னேன். பிரகலாதனிடம் எம்பெருமான், ஏதாவது வரம் கேள் என்று கூறினார். அதற்கு பிரகலாதன், பிரபோ, நான் தங்களை கண்டுவிட்டேன், வேறு எதுவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் பகவான் விடவில்லை. எனவே பிரகலாதன், பகவானே, வரம் தந்தே ஆக வேண்டும் என்றால் என்னை துன்புறுத்தியவர்கள் எந்த குற்றத்திற்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றான். இதன் பொருள் என்ன தெரியுமா? ஹரிதான் அவர்களின் வடிவத்தில் தனக்கு கஷ்டம் தந்தார். எனவே அவர்களுக்கு கஷ்டம் தந்தால் ஹரிக்குத்தான் துன்பம் ஏற்படும். ராதைக்கு பிரேமை பித்து பிடித்திருந்தது. அதுபோல் பக்தி பித்து உண்டு. ஆஞ்சநேயருக்கு இருந்தது போல். சீதை அக்னி பிரவேசம் செய்ததைக் கண்டு ராமனையே அடிக்கப் போய்விட்டார் அவர். ஞான பித்தும் உண்டு. பித்தனை போன்ற ஒரு ஞானியை பார்த்திருக்கிறேன். காளிக்கோவில் பிரதிஷ்டைக்கு பிறகு வந்தார். ராம்மோகன் ராயின் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர் என்று சொன்னார்கள். ஒரு காலில் கிழிந்த செருப்பு, ஒரு கையில் மூங்கில் களி, மற்றொரு கையில் ஒரு சட்டையில் மாஞ்சடி, கங்கையில் ஒரு முழுக்கு போட்டார். நேராக காளிக்கோவிலுக்கு சென்றார். ஹலதாரி காளிக்கோவிலில் உட்கார்ந்திருந்தார். அந்த பிக்தர் மிகுந்த ஆவேசத்துடன் கட்வாங்க தாரிணியும் என்றெல்லாம் துதிக்க ஆரம்பித்தார். பிறகு அவர் ஒரு நாயின் அருகில் சென்று அதன் காதை பிடித்து கொண்டு அதனோடு சேர்ந்து எச்சில் உணவை சாப்பிட்டார். அந்த நாயும் குறைக்கவே இல்லை. அந்த நாட்களில் எனக்கும் அத்தகைய பித்து நிலை ஆரம்பித்திருந்தது. நான் ஹிருதயனின் கழுத்தை கட்டிக்கொண்டு, அப்பா ஹிருது, எனக்கும் இத்தகைய நிலை வந்துவிடுமா என்று கேட்டேன். எனக்கும் பித்து நிலை ஏற்பட்டது. நாராயண சாஸ்திரி வந்து பார்த்தார். தோளில் ஒரு மூங்கில் களியுமாக நான் அலைந்து கொண்டிருந்தேன். உடனே அவர் மற்றவர்களிடம், இது ஒரு பைத்தியம் என்று கூறினார். அந்த நிலையில் ஜாதி எண்ணம் சிறிதும் என்னிடம் இருக்கவில்லை. தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒருவனின் மனைவி கீரைக்கறி வைத்து எனக்கு அனுப்புவாள். நானும் தின்றேன். காளி கோவிலில் பிச்சைக்காரர்கள் சாப்பிட்டு செல்வார்கள். அவர்களின் எச்சில் இலைகளை எடுத்து என் தலையிலும் வாயிலும் தொட்டு கொண்டேன். இதை கண்ட ஹலதாரி என்னிடம்,
நீ என்ன காரியம் செய்கிறாய்? பிச்சைக்காரர்களின் எச்சிலை தின்றுவிட்டாயே, உன் பிள்ளைக்குட்டிகளுக்கு எப்படி திருமணம் நடக்கும் என்று கேட்டார். எனக்கு கோபம் வந்துவிட்டது. கலதாரி எனக்கு அண்ணன் முறை. அதனால் என்ன? அவரிடம், டே துஷ்டா, கீதை வேதாந்தம் எல்லாம் படிப்பது நீ அல்லவா? பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்தியா என்று போதிப்பது நீதானே. நான் பிள்ளைக்குட்டிகளை பெற்றுக்கொள்வேன் என்றா நினைக்கிறாய்? கீதை பேசும் உன் வாயில் கொள்ளிதான் வைக்க வேண்டும் என்று புரிந்து தள்ளிவிட்டேன். மாவிடம், இதோ பார், வெறும் படிப்பினால் ஒன்றும் நடக்காது. இசைக்கருவியின் தாள ஜதியை வாயினால் எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் அதை கருவியில் வாசிப்பது மிகவும் கடினம்.